Hi friends, welcome to Cognitive Edupoint. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் இருக்கிற சில முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி சீரீஸில் 8 வீடியோ பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டென்ஷன், அதாவது கவனம். அப்படி இந்த கவனம் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட், அதாவது நிறைய உளவியல் அறிஞர்கள் வெவ்வேறு வகையான டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களும் என்னென்ன மாதிரியான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வில்லியம் ஜேம்ஸ் என்ற உளவியல் அறிஞர் இந்த கவனத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கவனம் மற்றும் நனவு நிலை, அதாவது அட்டென்ஷன் கான்சியஸ் லெவல், கவனம் மற்றும் நனவு நிலை ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியானவை அல்ல. நனவு நிலையில் உள்ள சில கூறுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நனவை செலுத்துவதே கவனம் என்று குறிப்பிட்ட உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லியம் ஜேம்ஸ் என்ற உளவியல் அறிஞர். இவர் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்சியஸ் லெவல் தான் நமக்கு மெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கவனம் மற்றும் நனவு நிலை ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியானவை அல்ல. நனவு நிலையில் உள்ள சில கூறுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நனவை செலுத்துவதே கவனம் என்று குறிப்பிட்ட உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லியம் ஜேம்ஸ் என்ற உளவியல் அறிஞர். அடுத்ததாக மக்டூகல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என்று குறிப்பிட்ட உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்டூகல். அதே மக்டூகல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ச்சி அல்லது அக்கறை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக கவனம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்டூகல் 2 சொல்கிறாரு. ஒன்று, ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். ரெண்டாவது, கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனமாகும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்டூகல் என்ற உளவியல் அறிஞர். அடுத்தது 1938ஆம் ஆண்டு டம்பில்லே என்ற உளவியல் அறிஞர் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் மீதும் நனவுகளை குவிப்பதை விட ஒரே ஒரு பொருளின் மீது நனவை குவிப்பதே கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டம்பில்லே. எந்த ஆண்டுன்னு பார்க்கும்போது 1938ஆம் ஆண்டு. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் மீதும் நனவுகளை குவிப்பதை விட ஒரே ஒரு பொருளின் மீது நனவை குவிப்பது கவனமாகும். குறிப்பிட்டவர் டம்பில்லே, 1938ஆம் ஆண்டு. அடுத்ததாக ராஸ் என்ற உளவியல் அறிஞர் 1951ஆம் ஆண்டு இந்த கவனத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கவனம் என்பது ஒரு பொருளை பற்றி தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனதின் முன் வைப்பதாகும். யார் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராஸ். கவனம் என்பது ஒரு பொருளை பற்றி தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனதின் முன் வைப்பதே கவனம் அப்படின்னு சொல்கிறது ராஸ். எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1951ஆவது வருடம். அடுத்தது ரூபின் என்ற உளவியல் அறிஞர் இந்த கவனத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அது என்னென்னு பார்க்கும்போது, நமது நனவு நிலைப்பரப்பில் உள்ள பொருட்களை ஒரு பின்னணி கொண்டு நம் கவனத்துக்கு உட்படுத்துகிறோம். நமது நனவு நிலைப்பரப்பில் உள்ள பொருட்களை உரு மற்றும் பின்னணி கொண்டு நம் கவனத்துக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னு குறிப்பிட்ட உளவியல் அறிஞர் யாருன்னு பார்க்கும்போது, ரூபின் என்ற உளவியல் அறிஞர். அடுத்ததாக உட்வர்த், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த உட்வர்த் என்ற உளவியல் அறிஞர் கவனத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கவனம் என்பது இராணுவ வீரர் சிலர் செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்பது பொருள். இந்த கவனம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அமெரிக்க நாட்டை சேர்ந்த உட்வர்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கவனம் என்பது இராணுவ வீரர் சில செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்பது பொருள். இதை யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உட்வர்த். எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்க்கும்போது அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக அமெரிக்க நாட்டை சேர்ந்த வாலண்டைன் என்ற உளவியல் அறிஞர் இந்த கவனத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதாவது கவனம் என்பது மனசக்தியை குறிப்பது அல்ல, இது மனப்பான்மையை அல்லது மனதின் செயல்களை குறிக்கிறது.
யார் சொல்கிறது? வாலண்டைன். என்ன சொல்கிறாரு? கவனம் என்பது மனசக்தியை குறிப்பது அல்ல, இது மனப்பான்மையை அல்லது மனதின் செயல்களை குறிக்கிறது என்று குறிப்பிட்ட உளவியல் அறிஞர் வாலண்டைன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்க்கும்போது அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக இந்த கவனத்தினுடைய சில பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தின் பண்புகள். கவனம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல். கவனம் என்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாகும். இது ஃபஸ்ட்டு அதனுடைய பண்புகளில். ரெண்டாவது பண்பு, கவனம் ஊசலாடும் தன்மை கொண்டது. ரெண்டாவது பாயிண்ட், கவனம் ஊசலாடும் தன்மை கொண்டது. மூன்றாவது, கவனம் புதிய பொருட்களினால் எப்பொழுதும் கவரப்படுகிறது. மூன்றாவது பாயிண்ட், கவனம் புதிய பொருட்களினால் எப்பொழுதும் கவரப்படுகிறது. நான்காவது, கவனத்திற்கு அடிப்படை ஆர்வமாகும். ஆர்வம்னு சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட், கவனத்திற்கு அடிப்படை ஆர்வமாகும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த முடியாது. ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த முடியாது. இந்த 5ம் தான் இந்த கவனத்தினுடைய சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ், கவனத்தினுடைய முக்கியமான பண்புகள். ஃபஸ்ட்டு, கவனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாகும். ரெண்டாவது, கவனம் ஊசலாடும் தன்மை கொண்டது. மூன்றாவது, கவனம் புதிய பொருட்களினால் எப்பொழுதும் கவரப்படுகிறது. நான்காவது, கவனத்திற்கு அடிப்படை ஆர்வமாகும். ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த முடியாது. இதெல்லாம் கவனத்தினுடைய சில முக்கியமான பண்புகள். அடுத்ததாக, அதாவது கவனம் மற்றும் ஆர்வம், இந்த ரெண்டுத்தையும் அதனுடைய ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. கவனம் மற்றும் ஆர்வம் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும், அதாவது ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களும் இந்த கவனத்தையும் ஆர்வத்தையும் எவ்வாறு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ராஸ் என்ற உளவியல் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போன்றதாகும். அதாவது ராஸ் என்ற உளவியல் அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றதாகும். குறிப்பிட்டவர் ராஸ் என்ற உளவியல் அறிஞர். கவனத்தையும் ஆர்வத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது, அதே ராஸ் என்ற உளவியல் அறிஞர், ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வதிகாரி. ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வதிகாரி. இந்த ரெண்டையும் குறிப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஸ் என்ற உளவியல் அறிஞர். ஃபஸ்ட்டு, கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றதாகும். ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வதிகாரி. இந்த ரெண்டு கருத்தையும் குறிப்பிட்டது ராஸ் என்ற உளவியல் அறிஞர். அடுத்ததாக, மக்டூகல் என்ற உளவியல் அறிஞர் கவனத்தையும் ஆர்வத்தையும் எவ்வாறு மேட்ச் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம். இதை குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்டூகல் என்ற உளவியல் அறிஞர். அடுத்ததாக, இந்த கவனத்தினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். அதில் ஃபஸ்ட்டு முயற்சிசார் கவனம், அதுக்கு இச்சைக்குட்பட்ட கவனம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு முயற்சிசார் கவனம் அல்லது இச்சைக்குட்பட்ட கவனம். ரெண்டாவது, முயற்சியற்ற கவனம் அல்லது இச்சைக்குட்படாத கவனம். மூன்றாவது, பழக்க கவனம். இந்த மூன்று தான் கவனத்தினுடைய வகைகள். அதில் இந்த முயற்சிசார் கவனம், அதாவது இச்சைக்குட்பட்ட கவனத்தை மேலும் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். அதில் ஒன்று தொகு முயற்சிசார் கவனம், ரெண்டாவது வெளிப்படை முயற்சிசார் கவனம். அதாவது கவனத்தினுடைய வகைகள் பார்த்திங்கன்னா 3. ஒன்று முயற்சிசார் கவனம், ரெண்டாவது முயற்சியற்ற கவனம், மூன்றாவது பழக்க கவனம். இந்த ஃபஸ்ட் இருக்கிற முயற்சிசார் கவனத்தை மேலும் ரெண்டாக பிரிக்கலாம். அதில் ஒன்று தொகு முயற்சிசார் கவனம், ரெண்டாவது வெளிப்படை முயற்சிசார் கவனம். அடுத்ததாக, இந்த முயற்சிசார் கவனம், அதாவது இச்சைக்குட்பட்ட கவனத்தை வாலண்டரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விருப்பமுள்ள கவனம், ரெண்டாவது இயற்கையான கவனம், மூணாவது செயலின்றி கவனித்தல். இது இந்த முயற்சிசார் அல்லது இச்சைக்குட்பட்ட கவனத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கும்போது, ஒன்று விருப்பமுள்ள கவனம், ரெண்டாவது இயற்கையான கவனம், மூன்றாவது செயலின்றி கவனித்தல். இந்த முயற்சிசார் கவனம் எது தோற்றுவிக்கப்படுகிறது, எதால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, முயற்சிசார் கவனம் அகக்காரணிகளால்
தோற்றுவிக்கப்படுகிறது. இது இந்த முயற்சிசார் கவனம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேர்வு அறையில் மாணவரின் கவனமானது விடைத்தாளில் மட்டுமே இருக்கும். இது என்ன வகையான கவனம் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சிசார் கவனம். தேர்வு அறையில் மாணவரின் கவனமானது விடைத்தாளில் மட்டுமே இருக்கும். அந்த ஹாலில் இருக்கிற சூப்பர்வைஸ் மேலே அவனுடைய கவனம் செல்லாது. அப்படிங்கிறது தான் இந்த முயற்சிசார் அல்லது இச்சைக்குட்பட்ட கவனம். அடுத்ததாக முயற்சியற்ற அல்லது இன்வாலண்டரி அட்டென்ஷன் சொல்லக்கூடிய இச்சைக்குட்படாத கவனம். முயற்சியற்ற அல்லது இச்சைக்குட்படாத கவனம். இதனுடைய வேறு பேர்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விருப்பமற்ற கவனம், ரெண்டாவது செயற்கையான கவனம், மூன்றாவது செயலோடு கவனித்தல். இந்த முயற்சியற்ற கவனத்தினுடைய வேறு பெயர்கள் விருப்பமற்ற கவனம், செயற்கையான கவனம், செயலோடு கவனித்தல். இந்த முயற்சியற்ற கவனம் எதால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது புற காரணிகளால் தோற்றுவிக்கப்படுகிறது. முயற்சியற்ற கவனம் அல்லது இச்சைக்குட்படாத கவனம் புற காரணிகளால் தோற்றுவிக்கப்படுகிறது. அடுத்தது இந்த முயற்சியற்ற கவனம் அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கும்போது பக்கத்து வீட்டில் பாட்டு ஒலித்தல், இசையினுடைய பக்கம் நம்முடைய கவனம் செல்லுதல். இது முயற்சியற்ற கவனத்திற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி வரும் தாய். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் முயற்சியற்ற கவனத்திற்கான எக்ஸாம்பிள். மூன்றாவது பழக்க கவனம், ஹேபிச்சுவல் அட்டென்ஷன் சொல்லக்கூடிய பழக்க கவனம். இந்த பழக்க கவனம் ஓரளவு முயற்சியற்ற கவனத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இது ஓரளவு முயற்சியற்ற கவனமாகும். எது இந்த பழக்க கவனம். அடுத்ததாக கவனித்தலின் சில அடிப்படையான கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் அட்டென்ஷன். அதில் 3 வகையான கோட்பாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கோட்பாடு தேர்வு செய்தல் கோட்பாடு, அதாவது செலெக்ஷன் தியரி. ஃபஸ்ட்டு கோட்பாடு கவனித்தலின் முதல் கோட்பாடு தேர்வு செய்தல் கோட்பாடு. அந்த தேர்வு செய்தல் கோட்பாட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் தியரின்னு சொல்லக்கூடிய வடிகட்டுதல் கோட்பாடு, ரெண்டாவது தாமதமாக தேர்வு செய்தல் கோட்பாடு. இந்த ரெண்டும் தேர்வு செய்தல் கோட்பாட்டினுடைய 2 வகை. ஒன்று வடிகட்டுதல் கோட்பாடு, ரெண்டாவது தாமதமாக தேர்வு செய்தல் கோட்பாடு. இந்த வடிகட்டுதல் கோட்பாடு அதை குறிப்பிட்ட உளவியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் அறிஞர். தாமதமாக தேர்வு செய்தல் கோட்பாட்டு, இந்த கோட்பாட்டை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் மற்றும் ஸ்னைடர் அண்டு ஷிப்ரின் சொல்லக்கூடிய உளவியல் அறிஞர்கள். இந்த கோட்பாடு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்தல் கோட்பாட்டினுடைய 2 வகையான கோட்பாடு. அடுத்தது கவனித்தலினுடைய 2வது கோட்பாடு யார் நிறுவியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெப் என்பவரின் கவனித்தல் கோட்பாடு. இந்த ஹெப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கவனித்தல் என்பது பெருமூளையின் செயல், அதாவது செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூளையினுடைய செயல். இதை குறிப்பிட்டவர் ஹெப் என்ற உளவியல் அறிஞர். 3வது கோட்பாடு பிராட்பேண்ட் கோட்பாடு. இந்த பிராட்பேண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில் கவனித்தலை விளக்கியவர் யாருன்னு கேட்டால் இந்த பிராட்பேண்ட். இது கவனித்தலினுடைய 3வது கோட்பாடு. இதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சில முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.